நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசிகளாகிய நமக்கு தேவனிடத்தில் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் நம்முடைய தேவைகளை, எதிர்பார்ப்புகளை ஒரு பெரிய பட்டியல் தயார் செய்து ஏதோ சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ண போவதைப் போல கர்த்தருடைய சமூகத்திற்கு இன்றைக்கும் போகக்கூடிய அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். இந்த சிந்தனைகளை ஊக்குவிக்கும் வகையில் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று பேசக்கூடிய என்ற பிரசங்கிமார்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாம் எப்படி தேவனிடத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு அவருடைய சமூகத்துக்கு வருகிறோமோ, அதே போல் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க அநேக நேரத்தில் மறந்து போகிறோம். விசுவாசிகளிடத்தில், ரட்சிக்கப்பட்டவரிடத்தில், புதிய உடன்படிக்கையின்படி அழைக்கப்பட்டவரிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், 1ஆம் நூற்றாண்டு விசுவாசிகள் அதிகமாய் சிந்தித்தார்கள். அதற்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அது நிமித்தமாகவே அவர்கள் 1ஆம் நூற்றாண்டில் சாட்சிகளாய் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நாம் திருச்சபை மக்களை பார்க்கிறோம். இந்த ஆண்டில் நாம் பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருப்போம். பொருத்தனையோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருப்போம். எனக்கு இந்த வருஷம் கர்த்தர் இதையெல்லாம் செய்ய வேண்டும், இவைகளெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் கேட்க வேண்டும், ஜெபித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் தங்களுடைய தேவைகளுக்காகவே விசேஷித்தமான உபவாச ஜெபத்தை கூட ஏறெடுப்பார்கள். உபவாசித்து நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் தீர்மானம் பண்ணி அநேக உபவாசங்களை ஏறெடுப்பார்கள். நான் தவறு என்று உபவாசம் பண்ணி ஜெபிப்பது தவறு என்று சொல்லி நான் சொல்லவில்லை. ஆனால் நான் என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வதற்காக, பெற்றுக்கொள்வதற்காகவே நான் உபவாசம் செய்வேன் என்றால் அது ஏதோ கர்த்தரை நான் கட்டாயப்படுத்துவதைப் போல் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, கர்த்தர் நம்மிடத்திலும் எதிர்பார்ப்பை வைத்த தேவனாக இருக்கிறார். குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்தில் புதிய ஏற்பாட்டில் தேவன் சபை மக்களிடத்தில் சில எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார். அவர்கள் குமாரனுடைய சாயலுக்கொப்பாக மாற வேண்டும், அவர்கள் சாட்சியுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும், அவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், அவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று பல எதிர்பார்ப்புகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார். இந்த நாளின் செய்திக்காக நான் ஒரு வேத பகுதியை படித்து கொண்டிருந்தேன். அது என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. இந்த நாளின் செய்திக்காக நான் ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உடன்படிக்கையின் பிள்ளைகளிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற சிந்தனையோடு நான் படிக்கிற பொழுது இந்த 23ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 23ஆம் அதிகாரம் மிகவும் துக்கமான ஒரு அதிகாரம். எப்படி என்றால், தேவ மனிதனாகிய ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கை துணையை, தன்னுடைய மனைவியை மரணத்தில் இழந்து தனி மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் இந்த 23ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கிறோம். இந்த இழப்பு என்பது ஆபிரகாமிற்கு ஒருவராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு. தேவன் வாக்குத்தத்தம் செய்த தேசத்தில், கானான் தேசத்தில் ஏறக்குறைய 62 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவம் நடக்கிறது. சாராள் மரித்து போனபடியினால தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ண ஒரு இடத்தை கேட்டு அந்த தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு
தயவாய் வேண்டிக் கொண்டு இருக்கும் ஒரு தேவ மனிதனை இந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். இருப்பினும் தேவன் தன்னை எந்த நோக்கத்திற்காக அழைத்தாரோ, எதற்காக அனுப்பினாரோ, அந்த அழைப்பை புரிந்து கொண்டு வாழ்ந்த ஒரு மனிதனாக நான் இந்த அதிகாரத்தில் ஆபிரகாமை பார்க்கிறேன். உங்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் இந்த அதிகாரம் முழுவதுமாக வாசித்து பாருங்கள். நான் சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம். சாராள் 127 வருஷம் உயிரோடு இருந்தாள். இவ்வளவே சாராளுடைய வயது. கானான் தேசத்தில் உள்ள எப்ரோன் என்னும் கீரியாத் அர்பாவிலே சாராள் மரித்தாள். அப்பொழுது ஆபிரகாம் வந்து சாராளுக்காக புலம்பி அழுதான். தேவ மனிதன் ஒரு பெரிய இழப்பை தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்தபடியினாலே புலம்பி அழுவதை இந்த வசனத்திலே நான் பார்க்கிறோம். பின்பு ஆபிரகாம் பிரேதம் இருந்த இடத்திலிருந்து எழுந்து போய் ஏத்தின் புத்திரரோட பேசி, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். இந்த வசனங்களை நாம் மிக கவனமாக, மிக ஆழமாக சிந்திக்க வேண்டும். மோசையை கொண்டு ஆவியானவர் இந்த வசனங்களை நமக்காக எழுதுகிறார். நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன். என்னிடத்தில் இருக்கிற இந்த பிரேதம் என் கண்முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ணுவதற்கு உங்களிடத்தில் எனக்கு சொந்தமாக ஒரு கல்லறை பூமியை தர வேண்டும் என்றான். அதற்கு ஏத்தின் புத்திரர் ஆபிரகாமுக்கு பிரயுத்தரமாக, எங்கள் ஆண்டவனே. பாருங்கள், ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, நான் உங்களிடத்தில் அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று. ஆனால் ஏத்தின் புத்திரர்கள், அந்த தேசத்து மக்கள், ஜனங்கள் ஆபிரகாமை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்லுகிறதை கேளும். எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. எங்கள் கல்லறைகளில் முக்கியமானதில் பிரேதத்தை அடக்கம் பண்ணும். நீர் பிரேதத்தை அடக்கம் பண்ண எங்களில் ஒருவனும் தன் கல்லறையை உமக்கு தடை செய்வதில்லை என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தினருக்கு வந்தனம் செய்து அவர்களோட பேசி, என்னிடத்தில் இருக்கிற பிரேதம் என் கண்களுக்கு முன் இராதபடிக்கு நான் அதை அடக்கம் பண்ண உங்களுக்கு சம்மதியானால், நீங்கள் என் வார்த்தையை கேட்டு சோகாருடைய குமாரனாகிய எப்ரோன் தன் நிலத்திலே கடைசியில் இருக்கிற மக்பேலா என்னப்பட்ட குகையை எனக்கு சொந்தமான கல்லறை பூமியாக இருக்கும்படி தர வேண்டும் என்று அவரிடத்தில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது பெருமான விலைக்கு அவர் அதை தருவாராக என்றான். இந்த அதிகாரம் இந்த சம்பாஷணையினாலே போய்கொண்டிருப்பது. ஆனால் இதில் நான் பார்த்த காரியம், ஏறக்குறைய 60 ஆண்டுகள் தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட மனுஷன், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக 62 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த மனிதனுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு அற்புதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறது. அதாவது தேவன் எந்த நோக்கத்திற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக ஆபிரகாமை தேவன் அழைத்தாரோ, பிரித்தெடுத்தாரோ, ஆசீர்வதித்தாரோ, ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தாரோ, இவைகள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு, இவைகள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்டு, அந்த உடன்படிக்கைக்கு ஏற்ற விதத்தில், அந்த அழைப்புக்கு ஏற்ற விதத்தில், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த நிலைக்கு ஏற்ற விதத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனாக இந்த இடத்துல நான் ஆபிரகாமை பார்க்கிறேன். எப்படி என்றால், இந்த சம்பாஷணையை நாம் ஒரு 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 வேத வசனம் என்று மேலெழுந்த வாரியாக பார்க்காதபடி இதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து கற்பனை செய்து பார்க்க வேண்டும். சாராளுக்கு 127 வயசில் மரித்தாள் என்றால் ஆபிரகாமிற்கு 137 வயசு. ஏனென்றால் சாராளுக்கும் ஆபிரகாமிற்கும் 10 வயசு வித்தியாசம். நிச்சயமாக இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு 137 வயசு.
60 ஆண்டுகள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிய தேசத்திலே வாழ்ந்த மனிதன், அந்த மனிதனுடைய வார்த்தையை பாருங்கள், அந்த மனுஷனுடைய நடக்கையை பாருங்கள், அந்த மனுஷனுடைய குணாதிசயத்தை பாருங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, புதிய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையின் பிள்ளைகளாக சபையின் மக்கள் இருக்கிறார்கள். ஆபிரகாமைப் போலவே நாமும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆபிரகாமைப் போலவே நாமும் அழைக்கப்பட்டவர்கள், ஆபிரகாமைப் போலவே நாமும் இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டவர்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிற பொழுது எத்தகைய ஒரு முடிவை, எத்தகைய நிறைவை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம் என்பதுதான் இந்த பகுதியிலிருந்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆபிரகாம் கானான் தேசத்தில் எப்படி வாழ்ந்த ஒரு மனுஷன் என்று சொல்லி இந்த பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவ திட்டத்திற்காக அழைக்கப்பட்ட மனிதன், அனுப்பப்பட்ட மனிதன், ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன், உடன்படிக்கையை பெற்றுக்கொண்ட மனிதன், இது எல்லாம் ஒரு புறத்தில் இருக்கிறது. ஆனால் மற்றொரு புறத்தில் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தில் பலவிதமான ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் தேவனை அறியாத ஜனங்கள், தேவன் யார் என்று சொல்லி அறியாத ஜனங்கள், வேதாகமத்தின் தேவன் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை அறியாத மனிதர்கள். அந்த ஜனங்கள் மத்தியில் ஆபிரகாம் வாழ்ந்த பொழுது எப்படி வாழ்ந்தார் என்பதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். இதை கற்பனை செய்து பார்க்கிற பொழுது ஒரு குற்றம் சாட்டப்படாத மனிதனாக ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். புறஜாதிகள் மத்தியிலே வாக்குத்தத்தத்தை பெற்ற மனுஷன் ஒரு குற்றம் சாட்டப்படாத மனிதனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு நேர்மையான மனிதனாக ஆபிரகாமை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு உத்தமமான மனிதனாக ஆபிரகாமை இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒரு பொருளாசை இல்லாத மனிதனாக நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த பொருளாசை இல்லாத மனிதன், நேர்மையான மனிதன், உத்தமமான மனிதன் என்ற காரியங்களுக்கு சில சம்பவங்களை நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்ல வேண்டும். பாருங்கள், இந்த அதிகாரத்தில் எப்ரோன் புத்திரர்கள் சாராளின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்கு அவர்கள் இலவசமாக தங்களுடைய நிலத்தை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் இலவசமாக வேண்டாம், இலவசமாக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். நன்றாக யோசித்து பாருங்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்து மத்தியில் என்ன நடக்கிறது? போன வாரம் நான் ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் ஜெபத்திற்கு போயிருந்தேன். அந்த ஜெபத்தை நடத்துகிற சகோதரர் அநேக ஜெபக்குறிப்புகளுக்காக ஜெபித்தார். அப்படி ஜெபித்த பொழுது ஒரு ஜெபக்குறிப்பு என்னவென்றால், புதிதாய் சபை துவங்கி இருக்கிற ஒருவர் சாப்பாடு போடுகிறபடினால, அந்த சபைக்கு போகக்கூடிய விசுவாசிகளுக்கு போக்குவரத்துக்கு பணம் கொடுக்கிறபடினால, அல்லது அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து அழைத்து கொண்டு போய் மீண்டுமாக அவர்கள் வீடுகளுக்கு முன்பாக ஒரு முக்கியமான இடத்துல மீண்டுமாக வந்து விடக்கூடிய வகையில் வாகன வசதி எல்லாம் செய்திருக்கிறபடினால மற்ற சபைகளுக்கு போகக்கூடிய பெரும்பாலான ஜனங்கள் அங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பாரத்தோடு ஜெபித்தார். இதனால் அநேக சபைகளில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்காக பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். யோசித்து பார்த்தேன், சோறு போட்டால் கிறிஸ்தவர் ஓடுகிறார்களா? அதுதானே நடக்கிறது, அதானே நடக்கிறது. சோறு போட்டால் ஓடுகிறார்கள், கல்லறைக்காக ஓடுகிறார்கள், கல்யாண மண்டபத்திற்காக ஓடுகிறார்கள், தங்களுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் என்பதற்காக ஒரு பெரிய திருச்சபையை நோக்கி இன்றைக்கு விசுவாச கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இலவசம் இன்றைக்கு சபைகளுக்குள்ளே பெரிய ஒரு வியாதியை போல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சபைக்கு போனால் என்ன கிடைக்கும், இங்கே போனால் என்ன கொடுப்பார்கள் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இன்றைக்கு மக்கள் வருவதை பார்க்கிறோம். தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன்,
இலவசமாய் கொடுக்கிறேன், நிலத்தை கொடுக்கிறேன் என்று ஏத்தின் புத்திரர்கள் சொல்லுகிறார்கள், எப்ரோனுடைய புத்திரர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் இலவசமாக எனக்கு வேண்டாம், அதற்கான விலைக்கரையத்தை கொடுத்து நான் வாங்கி அதுக்கு முறைப்படி செய்ய வேண்டிய காரியத்தை செய்த பிறகுதான் என்னுடைய மனைவியை நான் அடக்கம் பண்ணுவேன். எனக்கு தேவை இருக்கிறதா? இருக்கிறது. இந்த சரீரம் அடக்கம் பண்ணப்பட வேண்டுமா? அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதற்காக நான் குறுக்கு வழியிலே போக மாட்டேன். என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக நான் தவறான பாதையை தெரிந்து கொள்ள மாட்டேன். ஏனென்றால் நான் அழைக்கப்பட்ட மனிதன், எனக்கு பொருளாசை கிடையாது என்பதை மிக தெளிவாக அந்த ஜனங்களுக்கு முன்பாக ஆபிரகாம் தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே வெளிப்படுத்துவதை நான் பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, இன்னொரு சம்பவம் கூட நமக்கு ஞாபகத்திற்கு வர வேண்டும். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்தில் லோத்தை மீட்பதற்காக தன்னுடைய வீட்டில் இருந்த 318 பேரை எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் 5 தேசத்து ராஜாக்களோடு சண்டை போட்டு அவர்களை ஜெயித்து லோத்தையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வந்து சோதோம் கொமாருடைய ராஜாவை சந்தித்தார். அந்த சோதோம் கொமாருடைய ராஜாவை சந்தித்த பொழுது சோதோம் கொமாருடைய ராஜா ஆபிரகாமை பார்த்து சொன்ன காரியம் என்ன தெரியுமா? பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள், 5 தேசத்து ராஜாக்கள் விட்டு சென்ற எல்லா பொருள்களையும் எடுத்துக்கொள், ஜனங்களை மாத்திரம் எனக்கு கொடு என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து கேட்ட பொழுது ஆபிரகாம் அருமையாய் ஒரு வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். சோதோம் கொமோரா ராஜா என்னை ஐஸ்வர்யவானாக மாற்றினான் என்று சொல்வதை நான் விரும்புவது கிடையாது. எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற பர்வதத்துக்கு நேராக பரத்துக்கு நேராக என் கைகளை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி எனக்கு எந்த பொருளும் வேண்டாம் என்று சொன்ன மனிதன் அடுத்து என்னோடு வந்து இந்த யுத்தத்தை செய்த என்னுடைய வேலைக்காரர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை மாத்திரம் கொடுத்தால் போதும் என்று சொல்வதை நான் பார்க்கிறேன். இது ஆபிரகாமுடைய உத்தமத்தை வெளிப்படுத்துகிறது. இது ஆபிரகாமுடைய நேர்மையை வெளிப்படுத்துகிறது. இது ஆபிரகாம் எவ்வளவு பொருளாசை இல்லாத ஒரு மனிதனாக இருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. மேலும் ஒரு சாட்சியுள்ள மனிதனாக ஆபிரகாம் இந்த ஜனங்களுக்கு முன்பாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை 1 நாள் 2 நாள் அல்ல 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தேசத்திலே ஆபிரகாம் வாழ்ந்த பொழுது இந்த ஜனங்கள் எல்லாரும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்திருக்க வேண்டும். எனவே தான் ஆபிரகாமிற்கு இந்த ஜனங்கள் அதிகமாய் கனத்தை மரியாதையை கொடுப்பதை நாம் இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேகருடைய பிரியத்தை சம்பாதித்த ஒரு மனிதனாக இந்த 23ஆம் அதிகாரத்தில் நாம் ஆபிரகாமை பார்க்கிறோம். மேலும் தாழ்மையுள்ள மனிதன். இதை 7வது வசனத்தை படிக்கிற பொழுது எனக்கு மிகுந்த சவாலாக இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் எழுந்திருந்து ஏத்தின் புத்திரராகிய அத்தேசத்தினருக்கு வந்தனம் செய்து. கற்பனை செய்து பாருங்கள், இங்கே ஒரு சபை கூடியிருக்கிறது. அந்த சபைக்கு முன்பாக நின்று கொண்டு ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணுவதற்கு கல்லறை தோட்டத்துக்காக ஒரு இடத்தை மன்றாடி கேட்டு கொண்டிருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சம்பாஷணையின் மத்தியில் ஆபிரகாம் எழுந்து நின்று அந்த ஜனங்களுக்கு, அந்த தேசத்து ஜனங்களுக்கு வணக்கம் செய்வதை, வந்தனம் செய்வதை நாம் இந்த பகுதியில் பார்க்கிறோம். யாரையா இந்த ஆபிரகாம்? யார் இந்த மனிதன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன், தேவனால் அழைக்கப்பட்ட மனிதன், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன், பிரித்தெடுக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய பெரிய திட்டத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன். ஆபிரகாமிற்கு நிச்சயமாக தேவன் தன்னையும் தன்னுடைய சந்ததியையும் அவர் மிக பெரிய ஆசீர்வாதத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஆபிரகாம் தெளிவாக புரிந்து கொண்ட மனிதன். ஆனால் எவ்வளவு தாழ்மை! அந்த தேசத்து ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எங்கள் ஆண்டவனே. யார் சொல்வது? அந்த தேசத்து ஜனங்கள் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார்கள், எங்கள் ஆண்டவனே.
மை லார்ட், அப்படி என்றால் அதிகாரம் உள்ளவரே, ஆளுகை செய்யக்கூடிய தகுதி உடையவரே, வல்லமை உள்ளவரே என்ற அர்த்தம். எங்கள் ஆண்டவனே, நாங்கள் சொல்வதை கேளும், எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு. ஆனால் இந்த மகா பிரபு என்று சொல்லி ஜனங்களால் அழைக்கப்படுகிற மனிதன் 4வது வசனத்தில், நான் உங்களிடத்திலே அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். நான் உங்களிடத்திலே அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன். ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர், ஐ எம் அ அன்னோன் பர்சன். அதுதான் அந்த வார்த்தை. ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர். அப்படி என்று சொன்னால் நான் அறியப்படாத ஒரு மனிதன், நான் பரதேசியைப் போல உங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என்ன தாழ்மை! இன்றைக்கு மிகவும் வருத்தத்தோடு நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவரிடத்தில் வசதி இருக்கும் என்றால், அதிகாரம் இருக்கும் என்றால், பதவி இருக்கும் என்றால், உலக பிரகாரமான செல்வாக்குகள் இருக்கும் என்றால், செல்வங்கள் இருக்கும் என்றால், அவர்களை அறியாமலேயே அவர்களுக்குள்ளாக ஒரு பெருமை, ஒரு கர்வம், ஒரு தலைக்கணம், ஒரு மனமேட்டிமை பேச்சிலே, துணியிலே, நடக்கையிலே கடந்து வருவதை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள். அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நீர் மகா பிரபு என்று சொல்லி. ஆனால் ஆபிரகாம் தன்னை குறித்து சொல்லுகிற பொழுது, நான் அழைக்கப்பட்ட மனிதனாக இருந்தாலும் கூட நான் பரதேசியாக இருக்கிறேன், நான் அறியப்படாத ஒரு அந்நியனாக இருக்கிறேன். இது ஆபிரகாமுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறது, ஆபிரகாமுடைய எளிமையான சிந்தனையை வெளிப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, எழுந்து நின்று அந்த எழுந்து நின்று என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கற்பனை செய்து பார்க்க வேண்டும். இந்த மகா பிரபு என்று சொல்லி, ஆண்டவனே என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த ஆபிரகாம் புறஜாதிகளுக்கு முன்பாக எழுந்து நின்று வந்தனம் செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அந்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, ஒருவேளை அவர்கள் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம், ஒருவேளை அவர்கள் உடன்படிக்கைக்கு வெளியே இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கலாம், ஆபிரகாமின் தேவன் யார் என்று சொல்லி அவர்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். ஏன் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், அவர்கள் அவிசுவாசிகளாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மரியாதையை ஆபிரகாம் எழுந்து நின்று கொடுப்பதை நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, ஆபிரகாம் எப்படி வாழ்ந்திருக்கலாம்? ஆபிரகாம் எப்படி வாழ்ந்திருக்கலாம்? பொருள் சம்பாதிக்கும் மனிதனாக வாழ்ந்திருக்கலாம். இந்த தேசத்தில் பொருள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கலாம். எப்படி என்றால், ஆபிரகாமுடைய வீட்டில் 318 பேர் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பொருள் சம்பாதிக்கக்கூடிய மனிதனாக ஆபிரகாம் வாழ்ந்திருக்கலாம். ஆபிரகாம் பெருமையுடைய ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கலாம். இவ்வளவு ஸ்லாக்கியங்கள் இருக்கிறபடினால ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாமிற்கு திரளான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவ்வளவு திரளான செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உடைய ஆபிரகாம் பெருமையுடைய ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கலாம். மற்றவர்களை மதிக்காத, கனம் பண்ணாத ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கலாம். அல்லது சுய திட்டத்தினால் தேசத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்திருக்கலாம். எப்படி என்றால், இந்த இடத்துல ஒரு சிறிய விளக்கம் நான் சொல்ல விரும்புகிறேன். 318 பேரை வைத்து கொண்டு 5 ராஜாக்களை ஜெயித்த மனிதன் இந்த கானான் தேசத்தில் பல பிரிவுகளாக சிறு சிறு கூட்டமாக இருக்கக்கூடிய ஜனங்களை ஆபிரகாம் சுலபமாக யுத்தம் செய்து ஜெயித்திருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு குழுவினரையும் ஜெயித்து அந்த இடங்களையெல்லாம் ஆபிரகாம் ஆக்கிரமித்து கொண்டு தன்னுடைய பெயருக்கு அல்லது தன்னுடைய சொந்தத்திற்கென்று அதை பங்கிட்டு கொடுத்து அங்கே ஆபிரகாம் இருந்திருக்கலாம். ஆபிரகாம் அப்படி எதுவுமே செய்யவில்லை.
60 ஆண்டுகள் அந்த தேசத்தில் வாழ்ந்திருந்தாலும் கூட, சீமானாக இருந்தாலும் கூட, செல்வம் உடைய மனிதனாக இருந்தாலும் கூட, ஒரு பிரபுவை போல் அந்த தேசத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட, செல்வாக்குள்ள மனிதனாக, அநேகரால் மதிக்கப்படத்தக்க ஒரு மனிதனாக, மரியாதைக்குரிய ஒரு மனிதனாக இருந்தாலும், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் தன்னுடைய சுய பலத்தை, தன்னுடைய சுய ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய சுய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அடி நிலம் கூட ஆபிரகாம் அந்த தேசத்தில் வாங்கவில்லை. ஒரு கல்லறை தோட்டம் கூட, அதாவது தன்னுடைய மனைவியை அடக்கம் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட அந்த தேசத்தில் ஆபிரகாம் ஒரு நிலத்தையோ ஒரு சொந்த ஆஸ்தியையோ தனக்காக சம்பாதிக்கவில்லை என்பதை நிச்சயமாக இந்த இடத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியலை எழுதுகிற பொழுது, ஆபிரகாமை பற்றி எழுதுகிற பொழுது, 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் ஆபிரகாம் குடியிருக்கிற பொழுது பரதேசியைப் போல கூடாரங்களில் குடியிருந்தார், சஞ்சரித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். மிக குறிப்பாக அந்த ஆக்கியோன் எழுதுகிறான், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில், அதாவது கானான் தேசத்தில் நீ கால் விதிக்கிற தேசமெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமிற்கு கர்த்தர் எல்லைகளை குறித்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே ஆபிரகாமுக்கு கர்த்தர் எல்லைகளை குறித்தார். ஆனால் அந்த எல்லைகளில் ஒரு அடி நிலம் கூட ஆபிரகாமுக்கு என்று கர்த்தர் கொடுக்கவில்லை. 100 ஆண்டுகள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் ஆபிரகாம் வாழ்ந்த மனிதன். 175 வயதிலே ஆபிரகாம் மரித்து போகிறார். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிற பொழுது 75 வயது என்று சொல்லி நாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். தன்னுடைய சொந்த இனத்தை, தன்னுடைய சொந்த தேசத்தை, தன்னுடைய சொந்த அடையாளத்தை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்கு போய் 100 ஆண்டுகள் வாழ்ந்த மனிதன். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல கூடாரங்களில் சஞ்சரித்தான் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் 11ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் ஏன் இப்படி வாழ்ந்தார்? ஏன் இப்படி வாழ்ந்தார்? இதில் 3 காரியங்களை நான் பார்க்கிறேன். முதலாவதாக, ஆபிரகாம் தன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று விசுவாசித்தார். அதை மிக தெளிவாக நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். தன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தபடியினாலே அந்த தேசத்திலே தன்னுடைய சுய பலத்தினால், தன்னுடைய சுய சம்பாத்தியத்தினால், ஐஸ்வர்யத்தினால் ஒரு அடி நிலத்தை கூட ஆபிரகாம் காசு கொடுத்து வாங்கவில்லை தனக்கென்று. ஆக முதலாவதாக ஆபிரகாம் தன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்தார். இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது, இந்த 100 ஆண்டுகள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் ஆபிரகாம் வாழுகிற பொழுது பலவிதமான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போன மனிதன். அந்த அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போகிற பொழுது ஆபிரகாம் யோசித்த காரியத்தை இரண்டாவதாக நாம் பார்க்க வேண்டும். அழைத்த தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பது எல்லாமே நன்மைக்காகவே இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாம் நம்பினார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். முதலாவதாக, அழைத்தவர் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி ஆபிரகாம் நம்பினார். மூன்றாவதாக, தேவன் என்னோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார், எனக்கு உடன்படிக்கை செய்த தேவன் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தார். அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைத்தவர் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்கே, அழைத்து உடன்படிக்கை செய்தவர் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஆபிரகாம் விசுவாசித்தார். இதை நான் இந்த 23ஆம் அதிகாரத்தில் கற்பனை செய்து பார்க்கிறேன். தன் மனைவி மரித்து போன பிறகு சாராளை அடக்கம் பண்ணுவதற்காக மகா பிரபு என்று சொல்லி அந்த தேசத்து ஜனங்களால் அழைக்கப்படுகிற மனிதன் எழுந்து நின்று வந்தனம் செய்து
தன்னை அந்நியனும் பரதேசியுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அடையாளம் கொடுப்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இது நமக்கு சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? இந்த புதிய வருஷத்தில் எல்லாருக்கும் பல தேவைகள் இருக்கும். கர்த்தரிடத்தில் இந்த வருஷத்தில் அதை கேட்க வேண்டும், இதை கேட்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதற்காக உபவாசிக்க வேண்டும், அதற்காக உபவாசிக்க வேண்டும் என்ற பெரிய திட்டத்தோடு ஒரு சிலர் இந்த வருஷத்தில் பிரவேசித்திருப்பீர்கள். நல்லது. ஆனால் சற்று யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? நாமும் ஆபிரகாமை போல அழைக்கப்பட்டவர்கள், நாமும் ஆபிரகாமை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாமும் ஆபிரகாமை போல உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நாமும் இந்த உலகத்தில் இந்த வேதாகமத்தின் தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் வாழும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கானான் தேசத்தில் ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தார்? ஒரு குற்றம் சாட்டப்படாத மனிதனாக, நேர்மையான ஒரு மனிதனாக, உத்தமமான ஒரு மனிதனாக, பொருளாசை இல்லாத ஒரு மனிதனாக, சாட்சியுள்ள மனிதனாக, அநேகருடைய பிரியத்துக்குரிய மனிதனாக, தாழ்மையுள்ள மனிதனாக, மற்றவர்களை கனம் பண்ணக்கூடிய மனிதனாக எப்படி ஆபிரகாம் அந்த தேசத்து ஜனங்களுக்கு முன்பாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்தாரோ, அதே போல் நாமும் இந்த தேசத்தில் தேவன் அறியாத ஜனங்களுக்கு முன்பாக வாழும்படியாய் இருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அனுப்பப்பட்டிருக்கிறோம். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியம். எனவே ஆபிரகாமை போல நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி விசுவாசிப்போம். எனவே ஆபிரகாமை போல நம்மை அழைத்தவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிப்பதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே என்று சொல்லி நம்புவோம். எனவே ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையில் உடன்படிக்கை செய்த தேவன் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிப்போம். இதுதான் இந்த புதிய வருஷத்தில் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்லி உணர்ந்து கொள்வோம் என்றால் நாமும் ஆபிரகாமை போல ஜெயமுள்ள சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய முடியும். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுவாராக. தொடர்ந்து எங்களுக்காக, எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. ஒருவேளை யாரெல்லாம் எங்களுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீர்களோ, தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த செய்தி பிரயோஜனம் இருக்கும் என்று நீங்கள் நம்புவீர்கள் என்றால் மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவா
இயேசுவானவர், சாதிசனம் மறந்திட்டாலும் மறந்திடாதவர், சோதிகளின் பிதாவாம் இயேசுவானவர். சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சூழ்நிலைகள் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை, சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளிடுவாரோ? தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவே, தஞ்சம் என்று வருபவரை தள்ளாத நேசரவே, அஞ்சிடாதே மகனே மகளே என்று உன்னை தேற்றிடவே. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள், வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய், வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே. உனக்கொருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார். கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லை, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவரில்லை. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன்வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க. ஜனங்கள்